எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். கோவையில் அரசு துறையில் போக்குவரத்து துறையில் நடத்துனராக பணிபுரிந்து தனது ஓய்வு நேரத்தில் சுமார் 30 வருடங்களாக 35 லட்சம் மரக்கன்றுகளை பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்சாலைகளில் நட்டி பசுமை புரட்சியை ஏற்படுத்திய திரு எம். லோகநாதன் அவர்களை நாம் இப்போ காண இருக்கிறோம். அவர் சிறுவயது முதலே இந்த துறையில் ஆர்வம் கண்டு இதுவரை சுமார் 35 லட்சம் மரக்கன்றுகளை பல்வேறு இடங்களில் நட்டி பசுமை போராளி, ரியல் ஹீரோ, பசுமை ஹீரோ, கிரீன் ஹீரோ என்று பல விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் இவரை குறித்து 2021 ஆண்டு மன் கி பாத் நிகழ்ச்சியில் இவர் செய்த சேவையை பாராட்டியிருக்கிறார். டாக்டர் அப்துல் கலாம், முகேஷ் அம்பானி மற்றும் அல்லு அர்ஜுன் போன்ற முக்கிய பிரமுகர்களை சந்தித்து இவரது அர்ப்பணிப்பை பாராட்டு பெற்றுள்ளார். அத்தகைய அரிய மனிதரை சந்திப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவருக்கு இந்த துறையில் ஆர்வம் வந்த காரணம் என்ன, தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் அடுத்து அவரோட தொலைநோக்கு திட்டம் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் நம்ம விரிவாக பேசலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். 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 யூடியூப் சேனல் ஒன்று 3D லைஃப் சேனல்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுவேளை உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டோம். காந்தி அவார்டு வாங்கிறதா நண்பர் வெங்கடேசன் சொன்னார். சரி, உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப ஆவலாக காத்திருக்கோம். வந்து ரொம்ப நன்றி. எப்படி இந்த லைனுக்குள்ள உங்க என்ன மெயின் என்ன தொழில் பண்றீங்க, எப்படி இந்த லைனுக்குள்ள வந்தீங்க, நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. நான் வந்து பஸ் கண்டக்டருங்க. சரி. ஆரம்ப காலத்தில் நீலகிரியில் எங்கள் அம்மா தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி. நான் ராசிபுரத்தில் படிச்சுட்டு இருந்தேன். லீவில் நீலகிரிக்கு போகிறது. சரி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில். அங்கே போனால் இல்லீகலாக மரத்தை வெட்டி கடத்துறத கண்கூட பார்த்துட்டு டிஎஃப்ஓக்கு லெட்டர் எழுதுறது, கலெக்டருக்கு லெட்டர் எழுதுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தா நடக்கலை. இதை மக்களுக்கு எப்படியாவது தெரிய வைக்கணும். இரவில் கடத்துறாங்களேன்னு சொல்லி இதை ஒரு தடவை லாரியில் மரம் கடத்தி சொல்லும்போது நடு ரோட்டில் படுத்து நிறுத்திட்டு அப்போ அந்த லாரியில் வந்தவங்க அடி பிச்சு எடுத்துட்டாங்க. ஒரு 15 நாள் குப்பரிக்கவே படுத்தாங்க. அப்படி இருந்த காலகட்டங்களில் என்னை வந்து தமிழ்நாடு கிரீன் மூவ்மெண்ட்னுடைய செக்ரட்டரி ஜெயச்சந்திரன் வந்து பார்க்குறாரு. இதெல்லாம் 87கள் நடந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, டாக்டர் ஜீவா, ஈரோடு கீரை கிளினிக் வச்சிருந்தவர் டாக்டர் ஜீவாவும் வரும் வராங்க. அப்படியே ஒரு பெரிய தொடர்பு ஏற்படுது. பிறகு நிறைய நண்பர்கள் நமக்கு ஆதரவு இருக்குது. இதை விடக்கூடாது, எண்ணத்திலிருந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட பேசக்கூடாதுன்னு இதில் இறங்கி வேலை செஞ்சேன் சார். அப்புறம் அறிவொளி இயக்கம் வந்தது. இந்த அறிவொளி இயக்கம் வாலண்டியர்ஸுக்கு சுற்றுச்சூழலை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுகிற வழியில் வந்து ஸ்லைடு பிரசன்டேஷன், தெரு நாடகம், பாட்டு எழுதுறது, அவங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகளை செய்ய 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 நீலகிரி மாவட்டத்தில் எங்க மாவட்டம் எங்களுக்கு தகவல் வரும். உடனே போறது, போய் டிஓ கூட சொல்றது, இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சதனுடைய காரணத்தால் தான் இன்னைக்கு நீலகிரியில மரம் வெட்டாம இருக்கு. கொடைக்கானல் அதே மாதிரி கொடைக்கானல்ல ஸ்டே வாங்கிட்டார் ஒரு டிஎஃப்ஓ. சரிங்க. அது அப்படியே நின்றுச்சு. சரி. நீலகிரியில ஸ்டேலாம் எதுவும் வாங்க முடியல. இப்பயும் கொடைக்கானல் மரம் கடத்திட்டு தான் இருக்காங்க. எல்லா பகுதியிலும் இருக்குது. ஒரு மரம் அனுமதி வாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 13 மரத்துக்கு கட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்கான் ஒரு ஆர்டிஓ. சரி. ஆர்டிஓ வந்து ரஞ்சித் பேர், குன்னூர் ஆர்டிஓ. 13 மரத்துக்கு 2 கட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்கேன். அளவு மட்டும் முன்ன பின்ன போட்டு மரத்துக்கு. சரி. அது ஒரு மரமே வந்து ஒரு 2-3 லாரி வரும். அவ்வளோ பெரிய மரம் வெட்டுறாங்க. ஒரு மரத்தை வெட்டினாங்க. அதுக்கு பிறகு போய் கலெக்டர் லெவலில் சொல்லி குடிச்சு நிறுத்த மாட்டாங்க.
இப்போ போன வருஷம் என்ன பண்ணாங்க, லாங்வுட் சோலான்னு ஒன்று இருக்கு கோத்தேரியில், சரிங்க. பெரிய சோலை, 15 ஊர் குடிநீர் கொடுக்கு சார். அந்த காடு சின்ன காடு, 185 ஏக்கர், சரிங்க. உலபூமி எல்லாம். ம். அதை மரமெல்லாம் நட்டு வளர்த்து ரொம்ப திக்காயிடுச்சு ஃபாரஸ்ட். இப்போ ஓ, அதுல புலி மட்டும்தான் இல்லை, சரி. கரடி இருக்குது, எல்லாம் இருக்குது. காட்டு மாடு காட்டு எருமை, காட்டு எருமைன்னு சொல்லுவாங்க. மான் இருக்குது. சரிங்க. இதெல்லாம் வந்து அங்க நிறைய இருக்கு, நிறைய பறவைகள் இருக்கு. வந்துருச்சு. அணில் இருக்குது, பெரிய அணில், மர அணில் இருக்குது. அந்த காடு வந்து எவர் கிரீன் ஃபாரஸ்ட். அதுல ஒரு போன வருஷம் திட்டம் போட்டு 5500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பங்களா, சரிங்க. ஒரு 4-5 பேட்டரி கார் பையன், அதை டூரிசம் பண்றோம். ஓ, டூரிசம் பண்ணா ஆகி போறது ஒண்ணுக்கு போறதுதான் கழிவா வரும். சரி. ஆமா, அதை எப்படி நம்ம விடுறதுன்னு சொல்லி அப்போ ஒரு பெரிய புரட்சி அறுவை சிகிச்சை பண்ணி சரி நான் படுத்திருக்கேன். யாரும் முன் வரல. அப்புறம் நண்பர்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி 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 நானே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு வண்டியில் வச்சுட்டு போயிட்டேன். சரி. போய் கோத்தேரியில் போராட்டம் பண்ணேன் என்னோட தலைமை. மக்கள்லாம் நல்லா ஆதரவு வந்துட்டாங்க. அப்படியே ஒரு சேவை வாங்கி வச்சு போட்டேன். அந்த காடு காப்பா. இப்போ மெயினா நீங்க ஸ்கூல்ல காலேஜஸ்ல படிக்கிறீங்க. உங்க அனுபவத்துல முன்னாடி அப்துல் கலாம் சொன்னார் சொல்லி நண்பர் நடிகர் விவேக், மறைஞ்ச நடிகர் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க அவர் கூட தொடர்ந்து ஏதாவது பயணம் கூப்பிட்டு இருந்தாரு. சரிங்க. முதல் முறை அவர் கூப்பிட்டு இருந்தாரு, 2வது முறை நான் வர்றப்ப போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ண பாருங்க. அப்துல் கலாம் ஐயா முறை பாத்துருக்கீங்க. சந்திச்சிருக்கேன். அப்ப நீங்க மரம் வைக்கிறது அவருக்கு 17 நிமிடம் அவரோட உட்காந்து பேசி. வெரி குட், நல்லது. அவர் விடல என்ன, சரி, எப்படி போவீங்க, குழந்தைகிட்ட என்ன பேசுவீங்க, குழந்தைங்க எப்படி அப்சர்வ் பண்றாங்க, பாக்குறாங்களா, நல்லா கேட்கறாங்களா, குழந்தையாட்டுங்க அந்த மனிதர். இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஒரு பிறந்த நாளுக்கு, ஒரு பையனுக்கு பிறந்த நாள் வந்து அவங்க ஒரு மரம் வைக்கணுங்கிறாங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நீங்களும் பண்றீங்களா? அதான் ஆரம்பிச்சது. அது என்னன்னா ஒரு 1000 குழந்தை இருந்தா யாருக்காவது ஒரு பிறந்த நாள் வந்துட்டு 38 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச சமாச்சாரம். இப்போ உயிர் வாழ ஒரு மரம். கரெக்ட். நீ உயிர் வாழ ஒரு மரம் நடுண்டா தம்பி, நீ உயிர் வாழ ஒரு மரம் நடும் தங்கைகளான்னு சொல்லி நட்டது. மகாத்மா காந்தி வந்து 90 ஆண்டுகள் ஆச்சு கோவைக்கு வந்து. சரி. அங்க வந்தப்போ ஒரு நாவல் மரம் நட்டுருக்கேன். பெரிய இவ்வளவு பெரிய கிளையாகி அது உடைஞ்சு விழுந்து மீண்டும் மரமா வந்திருக்குது. 97, 98 நான் ரோட்டரி சங்க தலைவராக இருந்தேன் மதுரையில். அப்போ டிவைன் லைஃப் சொசைட்டின்னு சேர்ந்து இந்த மரம் நடு விழாவே நடத்திருக்கேன். நடத்தி அது பெரிய வைஸ் சான்சலரு, இன்ஸ்பெக்டர், எஸ்பிலாம் கூப்பிட்டு மரம் வச்சிருக்கேன். எங்களுக்குமே இயற்கை மேல பாதுகாக்கணும்ட்டு, சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும்னு ஒரு ஆவல். ஒசூர்ல ரோட்டரின்னு போட சொன்னேன். ரோட்டரின்னு போடாத, ரோட்டரின்னு போடுங்கன்னு சொல்லி அங்க அங்க ராஜசேகர் ஒருத்தர், ராஜேந்திரன் ஒருத்தர், இவர்கள்லாம் வச்சு பெரிய லெவல்ல மரம் நட்டு பண்ணோம். அது வந்து ஒரு இந்த வேலை ஒரு அற்புதமான வேலை. மரம் யார்கிட்டையும் சொல்லாது, திருப்தியா இருக்கும்.